मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव। सच्चिदानन्दरूपाय विश्व उत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्। எல்லாரும் நம்ம அம்மா அப்பா முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயேவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிரந்த ரூபமாக நம்ம பகவான் அவதரித்தது, அந்த ஒரு உணர்வோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். நம்ம அனுதினம் பாகவதம்னு அத்தியாயமாக ஸ்லோகமாக அர்த்தம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த விதுர மைத்ரேய சம்வாதம் 3வது ஸ்கந்தத்திலே விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த சம்வாதம். விதுரர் கேள்வி கேட்கிறார், மைத்ரேயர் பதில் சொல்லிட்டு வர. இதில் நேத்திக்கு 3வது ஸ்கந்தத்திலே 8வது அத்தியாயம் நேத்திக்கு நம்ம பார்த்தோம். இந்த 8வது அத்தியாயத்தில் நேத்திக்கு என்ன பார்த்தோம்னா, பிரம்மா எப்படி தோன்றினார். முதல்ல பகவான் நாராயணன் அந்த ஆதிசேஷன் மேலே யோக நிதிரையிலே பள்ளி கொண்டிருந்தார். அப்புறம் பகவான் சங்கல்பம் பண்ணிக்கிறார். அவரோட காலசக்தி, மாயா சக்தி இதெல்லாம் உபயோகித்து பகவானுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை மலர் உருவாருது. அந்த தாமரை மலரிலிருந்து பிரம்மா தோன்றினார் அப்படின்னு பார்த்தோம். இப்படி தாமரை மலரின் நடுவிலிருந்து தோன்றிய பிரம்மா நான் யார், எப்படி இந்த தாமரை மலர் நடுவிலேருந்து நான் வந்தேன், இதுக்கு அடியில் ஆதாரமாக என்ன இருக்குது, இப்படிலாம் யோஜனை பண்ணி 4 பக்கமும் பார்க்குறார். 4 பக்கம் திரும்பினதுனால அவருக்கு 4 தலை வந்தது அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் தேடியும் அவருக்கு ஆதாரம் கிடைக்கல. அப்புறம் திரும்பி தன்னோட இடத்துக்கே மூச்சையும் மனத்தையும் முறைப்படி அடக்கி தியான சமாதியில் பிரம்மதேவர் போகிறார். இப்படி பல 100 ஆண்டுகள் தீவிரமாக தியான சமாதியில் இருக்கிறச்சே தான் அவருக்கு ஒரு ஞானம் வருது. அந்த தன்னுடைய ஹிருதயத்திலேயே அந்த ஒரு பகவானுடைய உருவை அவர் காண்கிறார். அது வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். இன்றைக்கி 9வது அத்தியாயத்தில் பிரம்மா பகவானை துதிக்க போகிறார், பிரம்மா ஸ்துதி. ஸோ நம்ம டைரெக்டாக 3வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்திலே முதல் ஸ்லோக அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பகவானே, பல காலம் நான் உபாசித்ததன் பயனாக இன்றுதான் தங்களை ஓரளவு தெரிந்து கொண்டேன். உடல் பெற்றவர்களும் தங்களுடைய உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ளவில்லையே என்பதுதான் மிகவும் வருத்தத்துக்குரியது. எம்பெருமானே, தங்களை தவிர வேற எந்த ஒரு பொருளும் இல்லை என்பது உண்மைதான். ஆதிசங்கரர் பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்யான்னு சொன்னார் இல்லையா? அவர் பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்யான்னு சொன்னது ஜெகம் பொய்ன்னு சொன்ன அர்த்தம் இல்லை. எதுவே நிரந்தரம் இல்லை, அதனால் அதெல்லாம் பொய். பகவான் ஒத்தந்தான் சத்தியம். அவன் பிரளயத்துக்கு முன்னாடியும் அவர் தான் இருந்தார், இப்போவும் அவர் தான் இருக்கார். இங்கே இந்த உலகம் அழிஞ்சு அனிகிலேட் ஆனாவிட்டு திருப்பியும் பிரளயம் வந்த பிறகும் பகவான் தான் இருக்கார் இல்லையா? இந்த படைப்புக்கு முன்னாடும் அவர் தான் இருந்தார். இந்த படைத்த பிறகு இதை காப்பதற்கும் பகவான் இருக்கிறார். படைப்பு முடிஞ்சு அது அனிகிலேட் ஆனாவிட்டு அந்த பிரளயம் வந்தாவிட்டு அதற்கு பிறகும் பகவான் தான் இருக்கிறார். இந்த பிரம்மம் ஒண்டிதான் உண்மை. இந்த பிரம்மத்தை தவிர வேறு ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இல்லை என்பது உண்மைதான் அப்படின்னு பிரம்மா தபஸ் பண்ணி அந்த ஞானம் வருது அவருக்கு. இந்த ஞானம் உடனே வந்துடாது எல்லாருக்கும். அதுவும் நமக்கெல்லாம் தபஸ் பண்ணால் கூட ஒரு நம்மளால் அவ்வளோ நாளை தபஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது. பல 100 காலம் அப்படின்றா, பல 100 வருடம் அவர் தபஸ் பண்ணிருக்கார் பிரம்மாக்கே. நம்மளால் கண்ண மூடிட்டு ஒரு 1 hour மெடிடேட் பண்ண முடியுமா டிஸ்டர்பன்ஸ் இல்லாங்கலேங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின். அப்படி இருக்க நமக்கெல்லாம் ஞானம் அதுக்கு தான் நம்ம ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் இந்த ஞானத்தை நாம் பெறுவதற்காக, இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக நம்ம ஆச்சாரியன்ட்ட போய் நம்ம பிரஷ்னம் பண்ணி இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லை அவருக்கு கைங்கரியம் பண்ணி நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இல்லை அவருடைய காலக்ஷேபத்தை கேட்டு அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மா வேற, பிரம்மன் வேற. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரம்மன் தான் பரபிரம்மம், ஆதி மூலம். அவர்தான் பரபிரம்மம். அந்த பரவாசுதேவன் அது பரபிரம்மம்.
அந்த பரபிரம்மத்திலேருந்து வந்தது தான் பிரம்மா விஷ்ணு சிவா. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பரபிரம்மம் இஸ் பிரம்மா இல்லையா, அந்த கிரியேட்டர். தட் இஸ் அ செகண்டரி கிரியேட்டர். பிரைமரி கிரியேஷன் அண்ட் செகண்டரி கிரியேஷன். சர்க்கம் விசர்க்கம். சர்க்கத்துக்கு நேற்றுக்கெல்லாம் பார்த்தோம், அந்த கலவை 24 தத்துவங்கள் கொண்ட கலவையே இவரே பண்ணிவிடுறார், பரபிரம்மே பண்ணிவிடுறார். அதை பஞ்சீகரணம் பண்ணிவிடுறார். பிரம்மா எப்படி சமையலில் ஏற்றி இறக்குற மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சாவிட்டு அவரோட பரபிரம்மத்துடைய கருணையினாலே, அவருடைய அந்த ஊக்குவிப்பினாலே, அந்த சக்தியினாலே, அந்த காலசக்தி, அந்த மாயா சக்தி இதெல்லாம் துணை கொண்டு பிரம்மா செகண்டரி கிரியேஷன்ஸ் பண்ணுறார். ஸோ அப்பேற்பட்ட பிரம்மா தபஸ் பண்ணி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறார். பிரம்மத்தை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு குயவன் ஒரு மண் பானையை பண்ணுறான்னா அதுக்கு குயவன் போகணும், மண் வேணும், அந்த சக்கரம் வேணும் இல்லையா. அதாவது நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம் 3 வேணும். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த 3மே அந்த பிரம்மம் தான். எல்லாமே பிரம்மம் தான். கிரியேட்டரும் அவர் தான், அந்த ஆப்ஜெக்ட் அந்த பொருளும் அவர் தான், அந்த இயக்கும் அந்த சக்கரமும் அவர் தான். அதனால் அந்த பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது ஒன்று உள்ளதாக தோன்றினாலும் அது பொய். ஏனெனில் நான் சொல்லலை, இது முதல் ஸ்லோகத்தில் பிரம்ம உவாச்ச, நம்ம இப்போ படிக்கிறது பிரம்ம உவாச்ச. பிரம்மா பகவானை ஸ்துதி பண்ணுறார். இதை முதல் ஸ்லோகத்திலேயே எப்படி சொல்கிறார் பாருங்க. நம்ம எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பகவானுக்கு 1000 சகஸ்ர நாமம் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு நாமத்துக்கும் ஒரு அர்த்தம். அந்த மாதிரி வரைச்சே அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஸ்துதி. இந்த ஸ்துதியில் முதல் ஸ்லோகத்திலேயே அவர் பண்ண தபஸில் என்ன தெரிஞ்சுட்டாருங்கிறத நமக்கு ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிடுறார். நீங்கள் அதை கஷ்டப்பட்டு போய் நீ 1000 வருஷம் தபஸ் பண்ணி கற்றுக்க வேண்டாண்டா. நமக்கு எளிய முறையில் பாகவதம் படித்தா அத்தனை விஷயமும் அதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம். இதையே நீங்கள் கேட்குறச்சே உங்களுக்கு ஒரு டைமென்ஷன் தோணும். இதையே நீங்கள் நாளைக்கு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு டைமென்ஷன் தோணும். ஸோ there is so much into it, but the ultimate truth is Brahman. சத்தியம் பரம் தீமகி, அதில் தான் நம்ம பாகவதம் ஆரம்பிக்கிறது. சத்தியம் பரம் தீமகியில் ஆரம்பித்து சத்தியம் பரம் தீமகியில் முடியறது. சத்தியம் பரம் தீமகினா என்ன? மே வி மெடிடேட் அப்பான் தி அல்டிமேட் ட்ரூத். அந்த சத்தியமே உருவான பகவானை நான் தியானிக்கின்றேன், நாம் தியானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட தியானத்தினாலே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறார். சீக்ரெட் ஒரு செகண்டில் அப்படி வெளில விட்டுறார் ஒரே ஸ்லோகத்தில். அது ஒன்று தாண்டா உண்மை, மற்றதெல்லாம் மாயை. எல்லாமே மாயையின் தோற்றங்கள். அந்த மாயினால் தோன்றும் குணங்களினாலே, அந்த ஏற்றத்தாழ்வினாலே தாங்கள் ஒருவரே பல பல உருவம் உடையவதாக தோற்றம் அளிக்கின்றீர்கள். அவரேதான் இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறார், அவரேதான் நம்ம கோவிலில் அர்ச்சாவதாரமாகவும் இருக்கின்றார். எல்லாமே எல்லா பொருளும் நான் சொன்னேன் இல்லையா, நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம் 3மே அவர் தான். அந்த பானைக்கு பண்ணுறதுக்கு குயவனாகவும் அவரே தான் இருக்கின்றார், அந்த மண்ணாகவும் அவரே தான் இருக்கின்றார், அந்த சக்கரமாகவும் அவரே தான் இருக்கின்றார். ஏன் இந்த ஒரு ஸ்லோகத்தை ஏன் இத்தனை நாள் சொல்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு டீப் மீனிங் இருக்குது. மற்றதெல்லாம் மாயைடா, நீ வெளில பார்க்குறது எல்லாமே மாயை. பிரம்மம் ஒக்கட்டி, பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம சரீரத்துக்குள்ளேயும் நான் சொன்னேன் இல்லையா, இதுக்குள்ளே நம்ம ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாக்குள்ளே அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறார். நீனே பிரம்மம் என்று உணர்ன்னு சொல்லுவாளே, நம்மளால் உணர முடியாது. நம்ம ரமண மகரிஷியோ நம்ம பரமாச்சாரியாரோ அல்ல. இட் டேக்ஸ் பல ஜென்மாஸ் if we have to realize. The easiest way we all say is சரணாகதி, பக்தி மார்க்கம், நாம சங்கீர்த்தனம். இதெல்லாம் பண்ணி நம்ம பெரியவா, நம்ம ஆச்சாரியன் சொல்கிறத நம்ம ஏற்றுண்டு போனோம்னாலே போகிறோம். சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு, சாஸ்திர யோனித்வா, சாஸ்திரங்களின் மூலமாகத்தான் பகவானை அறிய முடியும் அப்படின்னு. அதனால் இந்த முதல் ஒரு ஸ்லோகத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு டீப் மீனிங். ரெண்டாவது, பகவானே தங்களுடைய சித் சக்தி, அந்த ஞானம் என்றுமே சுடர்விட்டு ஒளிர்வதால் அஞ்ஞானம் தங்களிடம் நெருங்க இயலாது. என்னை தொப்புள் கொடியிலே தோற்றுவித்த தங்களது சுத்த சத்துவமான திருமேனி
நூற்றுக்கணக்கான அவதாரங்களை தோற்றுவிக்கும் மூல காரணமான விதை. இது நமக்கு சொல்கிறார். பிரம்மா கண்டுபிடிச்சதெல்லாம் நமக்கு அப்படியே எடுத்து எடுத்து கொடுக்குறார். சாதுக்களுக்கு அருள் புரியவே முதலிலே தாங்கள் இந்த திருமேனியை தோற்றுவித்துள்ளீர்கள். எல்லாரும் கேட்பா, பகவான் எதுக்காக அவதாரம் எடுத்தார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மதம் சாபனார்தாய் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி பிரம்மாவோட டைமென்ஷன். நீங்கள் எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கள்? இந்த ஒரு கல்பத்திலும் என்ன சம்பவாமி யுகே யுகன் ஒரு யுகத்திலும் ஒரு கல்பத்திலும் நீங்கள் அவதாரம் பண்ணுறீங்களே, எதுக்காக வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறார். சாதுக்களுக்கு அருள் புரியவே முதலில் தாங்கள் இந்த திருமேனியை தோற்றுவித்துள்ளீர்கள் அப்படின்னு 2வது ஸ்லோகம். அடுத்தது 3வது ஸ்லோகம். பரமனே, தங்களுடைய மறைக்க இயலாத ஒளியுடைய இந்த சொரூபம் பேதமற்றது, ஆனந்தமே வடிவானது. எனது இந்த திருமேனியிலிருந்து அது வேறானது அல்ல என்பது என்னுடைய முடிவு. பஞ்சபூதங்கள், ஐம்பொறிகள், மனம் ஆகியவற்றை கொண்டு தாங்கள் ஒரே வடிவம் தாங்கி விளங்குகிறீர்கள். ஆகவே நான் அந்த படைக்கும் கடவுளாக இருப்பினும் அகிலத்தையும் கடந்து நிற்கும் தங்களது இந்த ஒப்புயர்வற்ற திருமேனியை சரணமடைகின்றேன். ஏன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட பகவானுடைய ஆக்ஞை படைப்பு தொழிலை இவர் மேற்கொள்ள வேண்டும். படைப்பு தொழில்னா என்ன? அது he has to do the sub creations, விசர்க்கம். அந்த படைப்பு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கிறார். ஏன்னா இவருக்கு ஒன்றும் கிடையாது. அவருடைய சக்திக்கிட்டேருந்து அவர்கிட்டேருந்து he has to draw the power. அது எலக்ட்ரிசிட்டி மாதிரி அந்த சக்தியை வச்சுட்டு தான் நீ you are going to build a manufacturing plant. அந்த பிளான்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி வேணுமே, அந்த சக்தி வேணுமே. அதுக்கு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். உன்னை சரணம் அடைகிறேன்னு சொல்கிறார். நமஸ்காரம் மாத்திரம் இல்லை, நேர சரணம் அடைகிறேன். இறைவா, அகில உலகங்களுக்கும் நன்மையே செய்பவர் தாங்கள். தங்களையே உபாசிக்கும் எங்களுக்கு நன்மை புரிவதற்கென்றே தியான யோகத்தில் காண்பிக்கப்பட்ட அதே திருமேனிதான் இது. அவ்வாறான தங்களையும் சிலர் இல்லை என்கிறார்களே. பொய்யான போகத்தில் ஆசை கொண்ட அவர்கள் நரகத்தை தான் அடைவார்கள், பாவம். ஆனால் அந்த ஆனந்தமான இந்த திருமேனியை நான் பன்முறை வணங்குகிறேன். நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பிரம்மா பன்முறை வணங்குகிறேன்னு சொல்கிறச்சே, பிரம்மாவே பல முறை வணங்கச்சே, நம்மளும் நமஸ்காரம் பண்ணிக்கணும். மானசீகமாக நம்ம ஆத்மாவிலே குடியிருக்கும் ஆத்மாராமரை பலமுறை நமஸ்காரம் பெய்கிறேன், சரணடைகிறேன், பன்முறை வணங்குகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்பேற்பட்டவர் இல்லையா? அடுத்தது 5வது ஸ்லோகம். வேதங்கள் தங்களை ஒலி வடிவிலே புகழ்ந்து பாடுகின்றன இல்லையா? சப்த பிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒலி காற்றிலே கலந்து அந்த காற்று தங்களுடைய திருவடித்தாமரைகளிலே மகரந்த வாசனையை எங்கும் பரப்புகிறது. வேத ஒலியை காதுகளினாலே பருகி அந்த ஒலி கலந்த காற்றை எவன் மூக்கினாலே முகர்ந்து திளைக்கின்றானோ அவனுக்கு தங்களது சரணாம்புஜ பக்தி, அந்த வேத ஒலியை எவன் காதுகளினாலே பருகி அந்த ஒலிகலந்த காற்றை எவன் மூக்கினாலே முகர்ந்து திளைக்கின்றானோ அவனுக்கு தங்களது சரணாம்புஜ பக்தி ஏற்படுகிறது. அதனால் அவன் தங்கள் சரணங்களை கெட்டியாக பற்றி கொள்கின்றான். சரணம்னா திருவடி, அவருடைய கால். தாங்களும் அந்த பக்தனது இதய கமலத்தை விட்டு அகல்வதில்லை. ரைட்? எப்படி சொல்கிறார் பாருங்க. ஸ்டாம்ப்பு கொடுக்குறார், இதெல்லாம் நமக்கு சொல்கிறார். இந்த மாதிரி நீ பண்ணியானா உன்னை விட்டு அகல மாட்டார். ஸ்டாம்ப்பு குத்துறார். பிரம்மா ஸ்டாம்ப் அங்கங்கே விதுரர் ஸ்டாம்ப்பு குத்துவார், மைத்ரேயர் ஸ்டாம்ப்பு குத்துவார், சுகபிரம்மம் ஸ்டாம்ப்பு குத்துவார், பிரம்மா ஸ்டாம்ப்பு குத்துறார். அகில உலகங்களுக்கும் அபயமளிக்கும் தங்கள் சரணார விந்தங்களை அண்டி நிற்காத வரையில் மனிதனுக்கு பணம், வீடு, மனைவி, மக்கள் இவர்களை காக்க வேண்டுமே என்ற பயம். அவற்றிற்கு துன்பம் நேர்ந்தால் அதனால் துக்கம், அவை போய்விட்டால் வருத்தம், போனதை திரும்பி பெற ஆசை, இதனால் ஏற்படும் அவமானம், அதை பொறுத்து கொண்டாலும் இன்னும் பெற வேண்டும் என்கின்ற பேராசை, அந்த பிரயாசைப்பட்டு அதை அடையப்பட்டால் அதில் நான் எனது என்கின்ற பயத்திற்கு காரணமான வீண் அபிமானம் எல்லாம் உண்டாகும். 7வது ஸ்லோகம். தங்களுடைய திருக்கல்யாண குணலீலா
சிரவணம் கீர்த்தனம் முதலிய எல்லா விதமான அமங்கலங்கள் அவை எல்லாவற்றையும் நீக்க வல்லது. என்ன அமங்கலம் ஏற்பட்டாலும் அவருடைய கல்யாண குணத்தை கேட்டாலோ சிரவணம் பண்ணாலோ கீர்த்தனம் பண்ணாலோ இதெல்லாம் போயிடும், இந்த அமங்கலங்கள்லாம் போயிடும், மங்களகரமாக ஆகிடும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மனிதன் தன்னுடைய புத்தி கெட்டு பேராசைக்கு ஆட்பட்டு மனத்துடன் அற்ப சுகங்களினால் உலக விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு தனது பொறிகளை அடக்காது பரிதாபமாக பாவச் செயல்களை புரிகின்றான். நம்மளுடைய புலன்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்காத கொஞ்சம் பணம் வந்தவுடனே என்ன, வி இண்டல்ஜ் இன் எவ்ரி திங். மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே மனம் போகலாம், போன போக்கிலே மனிதன் போகலாமான்னு பாடினார். மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு பாடினார் அவர். கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு எப்படி நம்ம இந்த மாதிரி ஆயிடுறோம் அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். 8வது ஸ்லோகம். உலகளந்த அச்சுதா, அடுத்த லைன், ஒரு லைனில் ஒரு மாதிரி சொல்கிறார். உலகளந்த அச்சுதா, பசி தாகம் வாதம் பித்தம் கபம் குளிர் உஷ்ணம் காற்று மழை இவைகளாலும் பேராசை காமத்தி அடக்கவியலாத கோபம் இவைகளாலும் பீடிக்கப்பட்டு துன்புறும் இவர்களை கண்டு என் மனம் மிகவும் வருந்துகிறது அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். அடுத்தது, பகவானே, மனிதன் ஐம்பொறிகள் அதற்குரிய உலகியல் இன்பங்கள் உருவான அந்த மாயையின் பிடியிலே சிக்கி தன்னை உன்னிலும் வேறாக நினைக்கும் வரை அவனுக்கு இந்த உலக இயல் சுழற்சியிலிருந்து, அதாவது சுழற்சின்னா என்ன, நம்மளோட லைஃப் சைக்கிள் தான், பிறப்பு இறப்பு தான், இந்த உலக இயல் சுழற்சியிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடையாது. இன்னொரு தடவை படிக்கிறேன். பகவானே, மனிதன் இந்த ஐம்பொறிகள் இருக்கே அதற்குரிய உலகியல் இன்பங்கள் அந்த உருவகமான இதிலே அந்த மாயையின் பிடியிலே சிக்கி தன்னை உன்னிலும் வேறாக நினைக்கும் வரை அவனுக்கு இந்த உலக இயல் சுழற்சியிலிருந்து விடுதலை கிடையாது. உண்மையிலே பிறப்பு இறப்பு என்பது மெய் அல்ல, அது பொய். அது பொய்தான் என்றாலும் கர்மவினை பயன்களை அனுபவிக்கும் ஆதார பீடமாக விளங்குவதால் அனைத்து துன்பங்களுக்கும் இருப்பிடமாக அது உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது. அதாவது பிறப்பு இறப்புங்கிறது ஒரு டான்ஜிபிள் திங் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறார். எல்லாமே ஒரு மாயை. எப்படின்னா, ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது, அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறது. If the Atma does not redeem in this Janma, if it accumulates more sins, it again comes back to Bhulogam. It again goes through the same cycle of birth and rebirth. ஸோ அதுதான் இது ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்வது பிறப்பு, அதே ஆத்மா ஒரு சரீரத்தை விடுவது இறப்பு. அவ்வளவுதான். 10வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். எம்பெருமானே, தங்களது ஸ்ரவண கீர்த்தனா பக்தியினாலே விருப்பமில்லாதவர்கள் எவ்வளவுதான் உயர்ந்தவர்களாக முனிவர்களாக இருப்பினும் இந்த சம்சாரக் கடலிலிருந்து கரையேற முடியாது. அவர்களது மனம் அந்த பொறி புலன்கள் உலகியல் இன்பங்களிலே மயங்கி நிற்கின்றன. பகல் முழுவதும் வேலை செய்து துன்பமடைகின்றன. இரவிலோ அசதியினாலே அயர்ந்த தூக்கம், இடையிடையே கனவுலகிலே பற்பல மனக்கோட்டைகள் கட்டுகின்றன. அதனால் அயர்ந்த தூக்கமும் கெடுகிறது. மேலே போகிறேன். 11th ஸ்லோகம். நாதனே, உமது புகழ் எல்லையற்றது. தங்களை அடைய ஒரே வழி உமது புகழை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்பவர்களின் மனத்தாமரையிலே தாங்கள் நிச்சயமாக குடிகொள்கின்றீர்கள். அவ்வாறான பக்தர்கள் தங்களை எவ்வாறெல்லாம் காண விரும்புகிறார்களோ அவ்வாறெல்லாம் தாங்களும் அவர்களுக்கு அருள் புரிய காட்சி தருகிறீர்கள். மேலே படிக்கிறேன். 12வது ஸ்லோகம். பெருமாளே, தாங்கள் ஒருவரே அனைத்து ஜீவராசிகளிலும் அருள் புரிவதற்காக அந்தர்யாமியாக வீற்றிருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஜீவராசியிலையும் இந்த லைன் படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜீவராசியிலும் அந்தர்யாமியாக, நான் சொன்னேன் இல்லையா, இந்த சரீரம் பஞ்சபூதங்களினால் ஆனது. இந்த சரீரத்துக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது. இதுக்குள்ள அந்தர்யாமியாக அந்தராத்மாக பகவான் இருக்கிறதுனால தான் இப்போ வாசலில் ஒரு செடி கொடி இருக்குதுன்னா அதுக்கும் ஆத்மா இருக்குது.
ஒரு நாய் போச்சுன்னா அதுக்கும் ஆத்மாவாக இருக்குது. எல்லா உயிரினங்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும் அருள் புரிவதற்காக அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறார். இந்த உண்மையெல்லாம் சொல்லிகிட்டே வரார். இந்த உண்மையெல்லாம் பாகவதத்தில் சொல்லிகிட்டே வரார். நமக்கு இந்த ஞானம் நம்ம அப்பா அம்மா ஓரளவு ஞானம் கொடுத்துருக்கா. அந்த ஜீவராசிகள்லாம் நமக்கு ரோட்டில் நாய் போனால் கல்லால் அடிக்கப்படாதா, அதுவும் ஜீவன் தாண்டான்னு சொல்லுவா. அப்போ நமக்கு புரியாது, சின்ன வயசில் புரியாது. இப்போ இதோட இன்னும் சிம்பிளாக சொல்ல முடியாது. இதில் பிரம்மா சொல்கிறார், தாங்கள் ஒருவரே, வேற யாரும் இல்லைடா. இது ஒரு எவரடி பேட்ரி, அது டியூரசெல் பேட்ரி மாதிரி. அவன் நாய்க்கு ஒரு பேட்ரி, உனக்கு ஒரு பேட்ரி இல்லைடா. நீயே தாண்டா அங்கேயும் இருக்க இங்கேயும் இருக்க. அதையும் தெரிஞ்சுக்கணும். பகவான் அந்தர்யாமியாக இருக்கார். அக்கடை உண்ட பாண்டுரங்கா இக்கடை உண்ணாரு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அங்கே இருக்கிற பாண்டுரங்கம் தாண்டா இங்கேயும் இருக்கான்னு சொல்லுவா. அதே தான் அந்த நாய்கிட்ட இருக்கிற அந்த ஆத்மா, அதில் இருக்கிற சைத்தன்யம் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது. அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் இவர். ஆகவே தேவர்கள் பற்பல ஆசைகள் நிறைந்த மனத்தால் உயர்ந்த பல பூஜை திரவியங்களினாலே தங்களை பூஜிக்கின்றார்கள். அவர்கள் தன் அலங்கருதியே அந்த பூஜை செய்வதால் அதை கண்டு தாங்கள் மனம் மகிழ்வதில்லை. ஆனால் அனைத்து ஜீவராசிகளிடம் தயை கொண்ட அந்த மனதுடையவனை கண்டு மனம் பூரிக்கின்றீர்கள். ஆனால் அந்த சர்வபூத தயை அசத்துக்களுக்கு எவ்வாறு ஏற்படும்? அது சாதுக்களுக்கு திருவாபரணம் அன்றோ? மேலே படிக்கிறேன். இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி இல்லையா. அசத்துக்களுக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா. எல்லாரையும் நீங்கள் எப்படி ரட்சிக்கிறீர்கள் கேட்டுட்டே போகிறார் பெருமானே. தங்களுக்கு அர்ப்பணமாக செய்யப்பட்ட எந்த கர்மங்களும் என்றுமே வீண் போகாது. இதுவும் நிறையா வாட்டி நம்ம பார்த்துட்டோம். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நான் செய்கிறேன் பண்ணாதபா சர்வம் கிருஷ்ணார்ப்பணமத்து காயேன வாச்சா மனுஷேந்திரியைவா புத்தியாத்மனாவா துபதேசபாவாத் கரோமி சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. எதுவுமே வீணாக போகாதரா, அவை பல்கி பெருகி பலனளிப்பவை. ஆகவே வேள்விகளோ தானங்களோ தவமோ விரதங்களோ எந்த செயல் எதுவானாலும் அது தங்களை மகிழ்விக்குமேயானால் அதுதான் உண்மையில் செய்யப்பட்ட கர்மங்கள். உமது மனம் உகக்கவில்லையானால் அது விழலுக்கு இறைத்த நீர், சாம்பலில் செய்த ஆகூதி. தங்கள் மனம் மகிழ்வது நின்றும் உயர்ந்த பயன் வேறு என்ன இருக்க முடியும்? என்ன பண்ணாலும் பகவானுடைய பிரீத்திக்காக நான் இதை பண்ணுறேன். இன்னைக்கு காத்தால எழுந்து நான் காஃபி போடுறேன், காஃபி சாப்பிட்றேன். பகவானே உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு சக்தி வேணும், அதுக்காக நான் இப்போ இன்றைக்கி காத்தால பால் சாப்பிட்றேன், காஃபி சாப்பிட்றேன், இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்றேன். அன்றைக்கி சாப்பாடு 3 வேளை நீ போடுற, நீ கொடுத்த சாப்பாடை நான் சாப்பிட்றேன் உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக. உனக்குன்னா பரோபகாரம். உன்னால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுமே நீதான். ஏன்னா அதில் அந்தர்யாமியாக நீ தான் இருக்க. அதனால் என்ன காரியம் பண்ணாலும் உனக்காக தான்டா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டியானா, அந்த மாதிரி அவர் மகிழ்ந்து போயாச்சுன்னா அதை விட உயர்ந்த பயன் வேறு என்ன இருக்க முடியும்னு கேட்குறார். 13வது ஸ்லோகம். 14 ஞானமே வடிவடித்த தங்களிடம் மோகமோ பேதமோ கிடையாது. தன் நிலையிலேயே என்றும் மகிழ்பவர் அந்த பரமாத்மாவான தங்களுக்கு வணக்கம். உமது மாயையாகின்ற சக்தியினாலே பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கின்றீர். இது உமக்கு ஒரு திருவிளையாடல். தாங்கள் சர்வ சக்தனல்லவோ? தங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். அவருக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி, அவருக்கே அவரோட பெருமையை சொல்கிற மாதிரி நமக்கு சொல்கிறார். இதெல்லாம் படைத்தவர் அவர். அவரை பகவான் கடவுள் இல்லை அப்படிங்கிறானே, அந்த மாதிரி அந்த நாத்திகம் பற்றியும் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இன்றைக்கும் சொன்னார் அந்த மாதிரி அந்த அப்பேற்பட்ட பகவான் உன் உள்ளே இருக்கிறார். உன் உள் மட்டும் இல்லை, நீ பார்க்கும் மனிதனெல்லாம் நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா. அதை நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அடுத்தது 15 எவனொருவன் தன் மரணத் தருவாயில் தங்களது திரு அவதாரங்கள், திருக்கல்யாண குணங்கள், திருவிளையாடல்கள் இவற்றை பறைசாற்றும் திருநாமங்களான ஹே கிருஷ்ணா, ஜனார்தனா, ஏழை பங்காளா, பக்தவக்சலா என்று ஏதாவது ஒன்றை
தன் பயம் இழந்தாலும் ஒரு முறை கூறுவானாகில் அவனுக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்டலி ஈவன் இஃப் ஹி சேஸ் பிரக்ஞை இது அவனுக்கு ஒரு சுய இது இல்லாமல் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பா சில பேர். அவளுக்கு மற்ற இதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி அவன் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் அப்பொழுதே பொசுக்க பெற்று மாயை முதலிய தடையற்ற என்றும் திறந்து நிற்கும் பிரம்மபதத்தை அவன் அடைகின்றான். தாங்களோ பிறப்பற்றவர் தங்களை தஞ்சமடைகின்றேன். ஒரு லைன்லேயும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விடுறார் இல்லையா? தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய்ன்னு இந்த ஆண்டாள் சொல்லுவா இல்லையா? மாயனை மன்னுவிட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பேர்பட்ட பகவானை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோமானால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். நீ முன்னாடி பண்ண பாவம், இப்போ பண்ணுற பாவம், இனிமே பண்ண போகிற பாவம் எல்லாம் தீயினில் தூசாகும். அதை தான் இங்கே வந்து இந்த ஒரு ஹிடன் ஸ்டேட்மெண்ட். இங்கே ஒன்றும் தெரியலடா, கடைசி காலத்தில் மற்றதெல்லாம் தெரியல, ஆனால் நாராயணன் ஒருத்தன் சொல்லிட்டான்னா போரும், அவன் நிச்சயமாக அவனுக்கு முக்தி உண்டு. அப்பேற்பட்ட பகவானே உன்னை நான் தஞ்சமடைகின்றேன் அப்படின்னு. தஞ்சமடைகிறதுன்னா என்ன? சரணாகதி தான். வெவ்வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறா, அவ்வளவுதான். இறைவா, அடுத்த ஸ்லோகம் 16. பகவானே, இந்த பிரபஞ்சமான பெருத்த மரமாக தாங்கள் தானே பறந்து விரிந்து விளங்குகின்றீர்கள். பெருத்த மரமாக, ஒரு பெரிய கல்பத்தொரு அப்படி வச்சுக்குமே. தாங்களே தங்களது மாயையாகின்ற மூல பிரகிருதியை ஏற்று படைக்கும் கடவுளாக என்னுடைய உருவம் பூண்டு, காக்கும் கடவுளாக விஷ்ணு அது தங்களுடைய திருமேனி, அழிக்கும் கடவுளாக சிவபெருமான் என்று 3 திருமேனிகளை ஏற்று விளங்குகின்றீர்கள். இந்த 3 உருவமும் அந்த மரத்தின் 3 பெருத்த கிளைகள். அதே மாதிரி மரீச்சி முதலிய பிரஜாபதிகளும் மனு முதலியவர்களும் அப்பெரிய கிளைகளின் தொடரான பெரிய சிறிய கிளைகள். அவ்வாறு விருட்சரூபமாக விளங்கும் தங்களுக்கு நமஸ்காரம். இந்த அர்த்தங்கள்லாம் நான் எங்கேருந்து வாசிச்சுட்டு வரேன்னா, மெயின்லி நம்ம கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர் கொடுத்த அர்த்தங்கள், அதுக்கப்புறம் கீதா பிரஸ் கோரக்பூர் இவா சொல்கிற அர்த்தங்கள், இதுலேருந்து தான் நான் இந்த ஸ்லோகங்களுக்கு நான் அந்த அர்த்தங்களை படித்து நான் இங்கே பகிர்ந்துட்டுருக்கேன். அதனால் இதில் நான் சொல்லுகின்ற அர்த்தங்கள் என்னுடைய சொந்த கருத்து அல்ல. முதலையே சொல்லிடுறது, நம்ம இதை சொல்லவே இல்லை, நமக்கு இதுக்கு யோகியதே கிடையாது. அதனால் இது எல்லாமே பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார், அந்தர்யாமியாக இருந்து கேட்க வைக்கிறார். அதுவும் பகவானுடைய விஷயம், பாகவதமே சாக்ஷாத் பகவான் இல்லையா? அதனால் இதில் நம்ம படிக்கிற ஒரு சொல்லும் பகவான். பாகவதமே சாக்ஷாத் பகவான்னா நம்ம படிக்கிற ஒரு சொல்லுமே பகவான் இல்லையா? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், உன் சொல்லிலும் இருப்பார்னார இரண்யவதை படலத்தில் கம்பன், அந்த கம்பன் அந்த இதில் சொல்லுவார். அதில் எங்கே நரசிம்மாவதாரம் வந்ததுன்னு கேட்கலாம், ராமாவதாரத்தில். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டேஞ்சன்ட் ஃபார் ரைட் நவ். பட் எதுக்கு சொல்ல வரேன், இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த 3 பிரம்மா விஷ்ணு சிவனாக நீ தான்ப்பா எங்களுக்கு அந்த உருவம் கொடுக்குற, அதெல்லாம் நீ ஒரு பெரிய மரம், நாங்கள்லாம் கிளைகள். இதில் கூட சின்ன சின்ன கிளைகள்லாம் இருக்குது. யார் அந்த நவா பிரஜாபதிகள் நீ படைச்ச இல்லையா? மரீச்சி முதலிய நவா பிரஜாபதிகள், அவள்லாம் பெரிய கிளைகள் மாதிரி சிறிய மனு. ஒரு மனு 14 மனு மன்வந்தரமாக காலத்தை பிரித்து, சுவாயம்புவ மனு, சோரோஷிஷ மனு. நம்ம இப்போ சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்போ சங்கல்பம் பண்ணுறச்சே வைவஸ்வத மன்வந்தரேன்னு படிக்கிறோமே. இப்போ இருக்கிற காலத்துக்கு பேர், அந்த இப்போ ஆள்கின்ற ஆண்டு இருக்கிற மனு ராஜா, நம்ம பிரபஞ்சத்தை ஆள்கின்ற ராஜா வைவஸ்வத மனு. அந்த மாதிரி இவா எல்லாமே ஒரு சிறிய கிளைகள், நீ தான்டா பெரிய மரம் அப்படின்னு சொல்லிட்டோ அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணுறேன். ஒரு அட்ஜெக்டிவ், நீ இந்த மாதிரி இது நீ தாண்டா பிரம்மம், உன்னை தவிர வேறு எதுவுமே இல்லை, மற்றதெல்லாம் பொய், எல்லாமே மாயை இப்படின்னு ஒரு ஸ்துதி பண்ணிட்டோ அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போ 17வது ஸ்லோகம். பரமனே,
உலகில் உள்ள ஜீவராசிகள் இன்புற்று இருக்க மிக்க எளிய வழி தங்களை ஆராதிப்பதே என்று தாங்கள்தானே கூறியிருக்கிறீர்கள். ஆனால் மக்களோ சுலபமான அந்த வழியிலே மனம் செலுத்தாது தன் இஷ்டப்படி தவறான செயல்களையே செய்து வருகின்றார்கள். இந்த உலகிலே வெகுகாலம் வாழ்ந்து இன்பம் துய்க்க வேண்டும் என விரும்புகின்றார்கள். ஆனால் காலம் என்னும் சக்தி கண் இமைக்காமல் அவனது செயல்களை கண்காணித்து வருகிறது. அது இவனது விருப்பங்கள் நிறைவேறும் முன்பே அவனது ஆயுளை அறுத்து விடுகிறது. அந்த காலஸ்வரூபனான தங்களுக்கு நமஸ்காரம். நான் தான் காலம்தான் பகவான். இந்த மகாபாரத் சீரியல் அந்த காலத்தில் பிஆர் சோப்ரா பார்த்தவாளுக்கு தெரியும். அந்த முதல்ல ஒரு இது வரும், ஒரு இன்ட்ரடக்ஷன், அதில் வரும் காலம்தான் சாக்ஷாத் பகவான் அப்படின்னு இந்த காலச்சக்கரத்தை காட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் தான்னா அப்போ அவரை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பார்க்கும் பொருள்களெல்லாம் நந்தலால். அது அப்பப்போ நம்ம மறந்துடுவோம். நம்ம இன்னொருத்தனை திட்டுறச்சே அந்த ஞாபகம் வராது. அவனும் ஆத்மா தானடா, அந்த எண்ணம் வராது. அவனுள்ளும் ஆத்மா இருக்கின்றார்ன்ற உணர்வு வராது. இது ஆண் இது பெண் கிடையாது, எல்லாருமே ஆத்மா. அந்த உணர்வு வந்துடுத்துன்னா நம்மளாம் ரமண மகரிஷி ஆகிடுவோம், இல்லைன்னா பரமாச்சாரியார் ஆகிடுவோம். அந்த உணர்வு வராதனால தான் கஷ்டப்படுறோம். 18வது ஸ்லோகம். எல்லா உலகங்களுக்கும் மேலுள்ள சத்தியலோகம், பூஹு புவக சுவக ஜனக தபக மகக சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பூலோகத்துக்கு மேலே 7 புவனங்கள், மேலே 7 லோகம், கீழே 7 லோகம். அதில் சத்தியலோகம்ங்கிறது தான் பிரம்மா இருக்கிறது. அந்த எல்லா லோகங்களுக்கும் மேலே அது இருக்குது. அதன் காலம் 2 பரார்த்தங்கள், அதாவது 4,32,00,000 ஆண்டுகள். அதை எல்லோரும் வணங்குகின்றார்கள். அதன் தலைவன் நானே. அதான் பிரம்மாவோட லோகம். அது தங்களது அந்த காலஸ்வரூபத்தை கண்டு நான் நடுங்குகிறேன். அதிலிருந்து விடுபட்டு தங்களை பெற வேண்டி நான் பல காலம் தவம் இருந்தேன். அந்த தவமே உருவான தங்களுக்கு நமஸ்காரம். எல்லாருக்குமே காலம் உண்டு. அதாவது விதவிதமான பிரளயங்கள், நித்திய பிரளயம், நைமிஷ்டீக பிரளயம்னு இருக்குது. இந்த நைமிஷ்டீக பிரளயத்தில் பூஹு புவக சுவக அந்த வரைக்கும், அந்த சொர்க்கம் வரைக்கும் பிரளயத்தில் அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பிரம்மாவே சொல்கிறார், ஒரு கல்பத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு பிரம்மா வந்துடுவார். இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன் அது. அதனால் ஐ எம் ஆல்சோ கம் அண்டர் தட்டுங்கிறத அவர் இங்கே அக்னாலஜ் பண்ணுறார். அது நமக்கும் சொல்கிறார். இந்த சத்தியலோகத்துக்கே காலம் எவ்வளோ காலம்னா 2 பரார்த்தங்கள், அதாவது 4,32,00,000 ஆண்டுகள். அதன் தலைவன் நானே. தங்களது அந்த காலஸ்வரூபத்தை கண்டு நான் நடுங்குகிறேன். அதிலிருந்து விடுபட்டு தங்களை பெற வேண்டி நான் பல காலம் தவம் இருந்தேன். அந்த தவமே உருவான தங்களுக்கு நமஸ்காரம். அந்த தவமே நீங்கள்தான். அந்த தவமே உருவான தங்களுக்கு அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்துன்னு அவருடைய கடாட்சம் இருந்தால் தான் நம்ம அங்கேயே போக முடியும். உபாயமும் அவர் தான், உபேயமும் அவர் தான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அவரை வைத்துக்கொண்டே அவருடைய கருணையினாலே அவரை நாம் சரணாகதி செய்கின்றோம். அந்த தவமே உருவான தங்களுக்கு நமஸ்காரம். அடுத்தது 19. தாங்களோ ஆத்மானந்தத்திலேயே திளைப்பவர். அவர் பகவான் ஆத்மா ஆனந்தோ பிரம்மே ஜிவ்யதானம் அப்படின்னு சொல்லுவா. ஆனந்த் தைத்திரேய உபநிஷத்தில் வரும் இல்லையா. அதனால் ஹீ இஸ் தி எட்டர்னல் பிளிஸ். தாங்களோ அந்த ஆத்மானந்தத்திலேயே திளைப்பவர். ஆகவே புலன் நுகர்பொருட்களின் ஆசையை துறந்தவர். ஆனாலும் தாங்கள் ஆக்கி அளித்த அறநெறி முறைகளை காக்க வேண்டி விலங்கு, பறவை, மனிதன், தேவர்கள் என பல பிறவிகளை தங்கள் விருப்பப்படி தாங்களே ஏற்று பல திருவிளையாடல்கள் புரிகின்றீர்கள். அப்பேற்பட்ட புருஷோத்தமனான தங்களுக்கு நமஸ்காரம். புருஷோத்தமன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பேரை கொடுத்து காலஸ்வரூபா அப்படின்னார் போன ஸ்லோகத்தில் இல்லையா. அடுத்தது பார்ப்போம். மொத்தம் 45 ஸ்லோகம் இருக்குது. இதில் நம்ம 20வது ஸ்லோகத்தில் இருக்கோம். இப்போது
20 என்ன சொல்கிறார் பகவானே? அவித்யை, அஸ்மிதம், ராகம், துவேஷம், அபினிவேஷம் என்று 5 விதமான அஜ்ஞானங்களினாலே எந்த வகையிலும் பாதிக்கப்படாதவர் தாங்கள். அதாவது இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். அவித்யைன்னா என்ன? தமஸ், தமஸை அடிப்படையாக கொண்ட அஜ்ஞானம், இக்னோரன்ஸ். அஸ்மிதம், தான் என்னும் இருமாப்பு, அது அஸ்மிதம். ராகம் என்பது உலகியல் இன்பப்பற்று, ராகத்வேஷம் அப்படின்னு இல்லையா, அது உலகியல் இன்பப்பற்று ராகம். துவேஷம் தன் மனத்திற்கு உகந்தது அல்லாதவைகளிடம் காட்டும் வெறுப்பு, அது துவேஷம். அபினிவேசம்னா மரண பயம். இந்த 5 விஷயம் சொல்கிறார் பகவானே. அவித்யை, அஸ்மிதம், ராகம், துவேஷம், அபினிவேசம் என்கின்ற இந்த 5 விதமான அஜ்ஞானங்களினாலே எந்த வகையிலும் பாதிக்கப்படாதவர்கள் தாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இருப்பினும் அகில உலகங்களையும் தன் உதரத்துக்குள் கொண்டு பயங்கரமாக அலைகள் மோதும் அந்த பிரளயகால ஜலத்திலே ஆதிசேஷனாகிய அழகிய படுக்கையிலே தாங்கள் யோக நித்திரை புரிகின்றீர்கள். அது முந்திய கல்பத்திலே பிறந்திறந்து அந்த துன்பங்கள் அனுபவித்த ஜீவராசிகளுக்கு ஓய்வு தருவதற்காகவா? கேட்குறாரு, இங்கே ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறார். அது இருப்பினும் அகில உலகங்களையும் தன் உதரத்துக்குள்ளே கொண்டு பயங்கரமாக அலைகள் மோதும் அந்த பிரளயகால ஜலத்திலே ஆதிசேஷனாகிய அழகிய படுக்கையிலே யோக நித்திரை தாங்கள் புரிகின்றீர்கள். பார்த்தோம் இல்லையா, அவர் பகவான் யோக நித்திரையில் இருக்கார். அதுலேருந்து தான் அந்த தாமரை வருது. உந்தி தாமரையிலேருந்து நாபி கமலத்துலேருந்து உந்தி தாமரை உந்தி தாமரையிலேருந்து இப்போ பிரம்மா வந்தேர்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கல, இது யாருக்காக? ஒருவேளை முந்தைய கல்பத்தில் பிறந்து இறந்து துன்பங்கள் அனுபவித்த ஜீவராசிகளுக்கு ஓய்வு தருவதற்காகவா? இல்லைன்னா அறிவில்லாமல் வீணா தூங்கி காலத்தை கழிக்கும் அந்த வீணனது நித்திரை சுகம் இதாண்டா. நித்திரை வீணா காலத்தை கழிக்கிறனே, இந்த நித்திரை சுகம்ங்கிறது இதாண்டா. இதை தெரிவிப்பதற்காகவா? எதற்காக அப்படின்னு கேட்குறார். அடுத்தது 21. பகவானே, தங்களுடைய தொப்புள் கொடியான தாமரை மலரிலே தோன்றியவன் நான். இந்த அகில உலகங்களும் தங்கள் வயிற்றில் ஒன்றாக உள்ளன. தங்களது திருவருளால் தான் நான் இவ்வுலகங்களின் படைப்பில் ஈடுபட்டுள்ளேன். இப்பொழுது தங்களது யோக நித்திரை முடிந்ததால் தங்களது திருக்கண்கள் தாமரை மலர் போல் மலர்ந்து இருக்கின்றன. துதிப்பதென்றால் உம்மைத்தானே துதிக்க வேண்டும். அவ்வாறான உமக்கு வணக்கம். இப்படி சொல்கிறார் பாருங்க. எப்படி தேசிகனுக்கு பகவான் ஸ்ரீரங்கத்தில் நான் வைகுண்டம் தரேன் வரையான்னு கேட்டாராம். பகவான் இங்கே தினம் பகவான் திருவீதி உலா வரார். அந்த பகவானோட ரங்கனோட முன்னழகு பின்னழகுலாம் நான் பார்க்குறேன். அங்கே வைகுண்டம் வந்தால் இதெல்லாம் கிடைக்குமாடா? அப்படி அவள்லாம் பகவானை எப்படி அனுபவிச்சிருக்கா. இப்போ பிரம்மா எப்படி அனுபவிச்சிருக்காருன்னு பாருங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, உன்னோட இப்போ தான் நீ யோக நித்திரையிலேருந்து கண்ணை திறந்துருக்க. அந்த திருக்கண்கள் தாமரை மலர் போல் மலர்ந்து இருக்குது. அதை துதிக்கணும்னா ஒன்றை தாண்டா துதிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சார் அல்வா சாப்பிட்ணுன்னா அந்த இருட்டுக்கடை அல்வாவில் தான் அந்த மதுரையில் போய் சாப்பிட்ணும் சார், அதுதான் சார் அல்வா. இந்த வடாப்பாவு சாப்பிட்ணுன்னா பாம்பேயில் விக்டோரியா டெர்மினஸ் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது சார், அங்கே தான் சார் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு. அந்த மாதிரி துதிக்க வேண்டும் என்றால் நம்மளோட டேஸ்டெல்லாம் அந்த லெவலில் தான் இருக்கும். நம்ம புலன்களுக்கு கட்டுப்பட்ட டேஸ்ட்டு தான் இருக்கும். அவர் சொல்கிறார் பாருங்க, பிரம்மா துதிக்கணும்னா ஒன்னதாயா துதிக்கணும். தங்களது திருக்கண்கள் தாமரை மலர் போலே மலர்ந்திருக்கின்றன. துதிப்பதென்றால் உம்மைதானே துதிக்க வேண்டும். அவ்வாறான உமக்கு வணக்கம். 21. அடுத்தது 22. பிரபஞ்சத்தில் உள்ள அசையும் அசையாத அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை அளிப்பவர் தாங்கள். அவர்களுக்கு உற்ற நண்பன் அந்த ஏழை பங்காளன் நீங்கள்தான். ஏனெனில் தாங்கள்தான் அனைத்தில் உள்ளும் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கின்றீர். நம்ம பார்த்தோம், திருப்பியும் சொல்கிறார் அவர். எந்த ஒரு ஞானத்தையும் சக்தியையும் கை கொண்டு அனைத்து பிரபஞ்சங்களையும் தாங்கள் மகிழ்ச்சியட செய்கின்றீரோ அந்த ஞானத்தையும் சக்தியையும் எனக்கு தந்து அருள வேண்டும். எனக்கு அந்த சக்தியை கொடுங்கோ, அந்த ஞானத்தை கொடுங்கோ. அதை பெற்றுத்தான் நான் இந்த பிரபஞ்சத்தை
முந்திய கல்பத்தில் இருந்தவாறு படைக்க முடியும். ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒரு சிருஷ்டி இருக்குது இல்லையா? ஒரு கல்பம் முடிஞ்ச உடனே இந்த பூஹு புவக சுவக சொல்கிறோம் இல்லையா? இது அழிஞ்சாவிட்டு திருப்பியும் பிரளயம் வரும். எல்லா உயிரினங்களும் பகவானுடைய உடம்பில் போய் ஒட்டின்னு இருக்கும். அதான் சொல்கிறேன், உன்னுடைய நீ நிதிரையில் இருக்கிறச்சே, யோக நிதிரையில் எல்லாம் ஒட்டின்னு இருக்கு, திருப்பியும் இதெல்லாம் வெளியில் வரப்போகிறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கல்பத்திலையும் நான் இப்போ படைக்கணும். இப்போ போன கல்பம் மாதிரியே நான் திருப்பியும் படைப்பதற்கு, முந்திய கல்பம் போலே திருப்பியும் நான் படைப்பதற்கு உன்னுடைய ஞானமும் அந்த சக்தியும் கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் தம்மை அடைக்கலம் புகுந்தவர்களை காத்தருள்பவர்கள் ஆயிற்றே. நீங்கள் தான் உங்கள்கிட்ட அடைக்கலம்னு வந்துட்டா அவளை நிச்சயமாக காப்பாற்றுவள் இல்லையா? ததாமி ஏதத் பிரதமமன்னு சொன்னார் இல்லையா? பிரதமாக எடுத்துகிட்டு இருக்கார். எவன் மொத்தம் என்னோட காலை பிடிச்சிட்டானோ, சரணம்னு என்கிட்ட வந்துட்டானோ, அவனுக்கு அபயம் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அதனால் அந்த மாதிரி ஒரு இது இல்லையா நீங்கள்? அதனால் எனக்கு நீங்கள் தான் அந்த ஞானத்தையும் அந்த சக்தியையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். மேலே, தாங்கள் அடியார்களது விருப்பங்களை நிறைவேற்றும் கல்பத்தரு தங்களது சக்தி தத்துவமான லக்ஷ்மி தேவியோடு இணைந்து அனைத்து கல்யாண குணங்களுடன் பல அவதாரங்கள் செய்து பலவாறான திருவிளையாடல்கள் புரிகின்றீர்கள். இந்த உலகத்தை படைக்க நான் மேற்கொள்ளும் முயற்சியும் அந்த திருவிளையாடல்களில் ஒன்றுதான். எத்தனையோ திருவிளையாடல்கள் பண்ணுறீர்கள், எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து எத்தனையோ திருவிளையாடல்கள். நான் பண்ணுற இதெல்லாம் இதுவும் ஒரு திருவிளையாடல் தான். உங்களோட திருவிளையாடலில் நான் ஒரு கருவி, என்னை கருவியாக வச்சுட்டு நீங்கள் அதை பண்ணுற. ஆகவே நான் இதை படைக்கும் பொழுது எனது உள்ளத்தை நன்றாக தூண்டிவிட்டு படைக்கும் திறனையும் தாங்கள் அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் படைக்கும் போது தோன்றும் நான் என்னும் அகங்காரம் என்னை விட்டு அகலும். யான் எனது என்பன பெருத்த அழுக்கன்றோ. நீங்கள் இதெல்லாம் கொடுத்தாதான் அழுக்கு இதெல்லாம் போகும். அதாவது இந்த சக்தியும் ஞானத்தையும் கொடுன்னு வேண்டிக்கிறார். அது எப்படி கொடுக்கணும்னு கேட்குறார் பாருங்க. நீ கீழே ஒரு வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போடுறச்சே நன்னா ஒரு 6 அடி நன்னா டீப்பாக தோண்டிட்டு டீப்பாக போடு பேஸ்மெண்ட்டை அப்படிங்கிற மாதிரி, கான்க்ரீட்டை நிறையா டீப்பாக போடுங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஞானத்தை வெறுமை கொடுத்தா போகாது. இதை படைக்கும் பொழுது எனது உள்ளத்தை நன்னா தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படைக்கும் திறனை நீங்கள் அளிக்க வேண்டும். சும்மா கொடுத்துட்டேன்னா அதனோட அர்த்தம் தெரியாது. அப்போதான் நீங்கள் அந்த மாதிரி தூண்டி விட்டால் தான் நான் என்னோட அகங்காரம், யான் எனது, இதெல்லாம் ஒரு பெரிய அழுக்கு. இந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணும்போது எப்படி க்ளீன் பண்ணணும்? என்ன உள்ளத்தை நீங்கள் நன்னா தூண்டி விட்டால் தான் அந்த அழுக்கெல்லாம் எங்கிட்டேருந்து போகும். இந்த அகங்காரம் என்னை விட்டு அகலும். இதெல்லாம் நமக்கு தான் அவர் சொல்கிறார். இத்தனை விஷயம் சொல்கிறார். நம்மளோட அகங்காரங்கள்லாம் எப்படி பகவான்கிட்டேருந்து நம்ம கேட்டு வாங்கிக்கணும், களையணும். பகவானே நான் பண்ணுறேன்ற புத்தி எனக்கு வரப்படாதுப்பா அப்படின்னு அவரே சொல்கிறார். பிரம்மா சொல்கிறார் 24, இறைவா, உனது எண்ணில்லாத சக்திகளிலே மகத்தத்துவம் என்பது அந்த ஞானம் ஒன்று. நான் அந்த மகத்தத்துவ ரூபமான அந்த சித்தத்திற்கு அதிஷ்டாதா. எல்லாத்துக்கும் ஒரு அதிஷ்டான தேவதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நான் தான் அந்த மகத்துக்கு அதிஷ்டாதா. நீ பிரளய ஜலத்திலே யோக நித்திரை புரியும் பொழுது பரமபுருஷனான உம்முடைய நாபி கமலத்தினின்றும் தோன்றியவன் நான் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தங்களுடைய விசித்திரமான உருவத்தை தெளிவாக வர்ணிக்கும் வேதங்கள் என் வாக்கிலிருந்து வெளிவரும் பொழுது பிழையற்றதாகவும் தடையற்றதாகவும் இருக்க அருள வேண்டும். வேதத்தை வச்சு தானே பகவான் சும்மா அதை வச்சு தான் பகவானே படைக்கிறார். அந்த படைப்பு தொழிலில் பிரம்மா எப்படி பண்ணுறார்? வேதத்தை வைத்து கொண்டு தான் அந்த பகவான் படைக்கிறார், படைப்பு தொழிலில் பண்ணுறார். அப்படி நான் வேதத்தை சொல்கிறச்சே அது என் வாக்குலேருந்து வெளியில் வரச்சே பிழையற்றதாகவும் தடையற்றதாகவும் இருக்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வாட் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் யூஸிங் டு கிரியேட்? வேதத்தை உபயோகித்து தான் அந்த உலகத்தை உருவாக்குறார். தாங்கள் எல்லாம் அந்த மேனுவல், பகவான் ஹஸ் கிவன் த மேனுவல். வேதம் இல்லைன்னா பிரபஞ்சத்தை எப்படி பண்ண முடியும் அவர் இல்லையா? அந்த கைட்லைன்ஸ் அது இல்லையா, அதை கொடுத்துருக்கார். அது நான் சொல்கிறச்சே என் வாக்குலேருந்து வெளில வரச்சே பிழை இல்லாமல் இருக்கணும் இல்லையா?
தாங்கள் எல்லையற்ற கருணையே வடிவானவர். இது 25வது ஸ்லோகம். ஆதியிலே தோன்றிய புராண புருஷர் பிரேமையே வடிவெடுத்தது போன்ற இனிய புன்னகையோடு தங்களது தாமரை மலர் போன்ற திருக்கண்களை திறந்து என்னை கடாட்சிக்க வேண்டும். பிரபஞ்ச சிருஷ்டிக்காக யோக நித்திரையை விட்டு தாங்கள் எழ வேண்டும். தங்களது இனிய மொழிகளினாலே என் மன வருத்தத்தை போக்க வேண்டும். இந்த மதுரையில் ஒரு தமிழ் மாநாடு நடந்தது. அது எம்ஜிஆர் கண்டக்ட் பண்ண ரொம்ப நாள் முன்னாடி. அதுக்கு இந்திரா காந்தி வந்தார். அவன் வார்த்தைக்கு வார்த்தை எம்ஜிஆர் சொல்லுவார், நீங்கள் உங்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தை கரவொலி மூலம் தெரிவித்து கொள்ள வேண்டும்னா. ஏன்னா அவன் ஒரு லைன் பேசினா விட்டு கொஞ்சம் பாஸ் விடுவான், முன்னாடியே சொல்லுவான். அந்த சென்டென்ஸ் வேறு இப்படி தான் முடிப்பான். கரவொலி மூலம் தெரிவிக்க வேண்டும்னா ஹோன்னு கை தட்டுவா எல்லோரும். அப்போ இந்திரா காந்தி பாப்பா, இவன் எம்ஜிஆர் பேசுகிறான், ஒரு லைனுக்கும் கை தட்டுறாளே எப்படிறாதுன்னு. ஏன்னா அவன் சொல்லுவான் அந்த மாதிரி உங்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தை அவர் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் அந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்காக யோக நித்திரையை விட்டு எழ வேண்டும். தங்களது இனிய மொழிகளினாலே என் மன வருத்தத்தை போக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார் அவர். அங்கங்கே ஒரு லைன்லேயும் சொல்கிறார், நீங்கள் எனக்கு தடையற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டு வர்றார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விதுர மைத்திரேய சம்பாதத்தில் பிரம்மஸ்துதி. பிரம்மா பகவானை ஸ்துதி பண்ணுறார். இப்போ இந்த பிரம்மா ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த ஸ்துதி முடிச்சுட்டார். இப்போ மைத்ரேயர் இஸ் கிவிங் அ பாஸ். மைத்ரேயர் உவாச்ச, மைத்ரேயர் சொல்கிறார், இவ்வாறு பிரம்மதேவர் தனது தோற்றத்திற்கு காரணமான பகவானை தவத்தாலும் வித்தையினாலும் தியானத்தினாலும் தனக்கு உள்ளேயே கண்டு தன் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டியவரை துதித்து களைப்படைந்து ஓய்ந்தார். களைப்படைந்து ஓய்ந்தார்னு சொல்லிருக்கார். எனிவே இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். பிரம்மாவுக்கு களைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியறது. சரியா? இப்போ மேலும் கண்டினியூ பண்ணுறார் மைத்ரேயர். பிரளய ஜலத்தை கண்ட பிரம்மதேவர். இப்போ பிரளய ஜலத்தில் தானே இருக்காவா. பிரளய ஜலத்தில் பகவான் ஆதிசேஷன் மேலே அந்த படுத்துட்டு இருக்கச்சே அவருடைய நாபி கமலத்திலேருந்து உந்தி தாமரையிலேருந்து பிரம்மா உண்டாகி பிரம்மா தவம் புரிஞ்சு பகவானை பார்த்து இல்லையா. ஸோ பிரளய ஜலத்தை இப்படி பார்க்குறார் பிரம்மா. பார்த்துட்டு இந்த உலகங்களை எவ்வாறு படைப்பது என்று பயந்து நம்பிக்கையை இழந்து வருந்திய பொழுது பகவான் மதுசூதனன் அவரது கருத்தை அறிந்து அவரது மனசோர்வை நீக்குவான் போலே கம்பீரமான குரலிலே கூறத் தொடங்கினார். இப்போ மைத்ரேயர் சொல்கிறார், இந்த பிரளய ஜலத்தை பார்த்து பிரம்மா பயந்து போயிட்டார். பிரம்மா பயந்து போய் பகவானை ஸ்துதி பண்ணுறார். ஏன் நான் இதெல்லாம் படையன்னு சொல்லிட்டேப்பா, நீ பாட்டுக்கு இது ஒரு பெரிய விஷயம் என்ன, நீ பாட்டுக்கு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்ட, அதனால் நீ தான் அந்த ஞானத்தை கொடுக்கணும், அந்த சக்தியை கொடுக்கணும், நன்னா ஊக்குவிக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்ன உடனே பகவான் எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு இப்போ உரத்த குரலிலே கம்பீரமான குரலிலே பகவான் கூறத் தொடங்கினார். இப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. இந்த பகவான் என்ன சொல்கிறேங்கிறத வேணால் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு 48 to 50 மினிட்ஸ் வந்துட்டோ. அதனால் அதை படித்தோன்னா அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடும். இன்றைக்கி இந்த பிரம்மா என்ன சொன்னார் அதோடு நம்ம 28 ஸ்லோகத்தோடு நிறுத்திப்போம். நாளைக்கு இன்னொரு 34 இன்னொரு 16 ஸ்லோகம் நாளைக்கு பகவான் என்ன சொன்னாருங்கிறத நாளைக்கு பார்ப்போம். யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி ஷமக்ஷ்வ புருஷோத்தம நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீ ஹரயே நமः ஸ்ரீ ஹரயே நமः ஸ்ரீ ஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.